ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், சட்டிக்காயும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடவுள் பருப்பு சேர்த்துக்கலாம். கடவுள் பருப்பு பொரியும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் 4 பூண்டை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட வத்தல் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட வத்தல் தான் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸ் எடுத்ததுனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறலாம். அதை இந்த அளவுக்கு வதங்க மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைக்கு கொடுக்குறதுனால சாம்பார் தூள் எதுவும் போடலை. நீங்கள் என்ன சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நான் எக்ஸ்ட்ராவே 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன், எனக்கு குறைவாக வேணுங்கிறதுனால. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 1 விசில் ஹையில், 2 விசில் சிம்மில் வச்சு இறக்கிக்கோங்க. நல்லா குறைவாக வேணும்னா 3 விசில் கூட சிம்மில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு சாதம் ஒரு சைடு விசில் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடாகவும் கடவுள் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கு உருளைக்கிழங்குலாம் செம்ம காம்பினேஷன். நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டேஜில் நான் ஆச்சி சிக்கன் 65 பொடி போட்டுக்கிறேன். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு சிப்ஸ் மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள், நம்ம தண்ணியும் ஊற்றலாம், ஆனால் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி தக்கன்னு வந்திருக்குன்னு. நல்லா கொஞ்சம் குலைவாகவே வந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றவும் அவ்வளோ மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடல அமிர்தமாக இருக்கும். வாங்க இப்போ மாமாவை டேஸ்ட் பண்ண கூப்பிட்றலாம். மாமா வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கணும். இதில் நல்லெண்ணெய் வேற ஊற்றிருக்கேன். சூடு. சும்மா டேஸ்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.